தமிழர்கள் வரலாற்றில் மிகப்பெரிய தியாகங்களையும் அர்ப்பணிப்புகளையும் செய்த மனிதர்களை இந்த தமிழ் சமூகம் மறந்து கொண்டு தான் இருக்குது. வரலாற்றில் நீண்ட நெடுங்காலமாகவே இந்த இனத்திற்காக, மொழிக்காக, தமிழ் மக்கள் வாழ்வுக்காக உயிர் இழந்தவர்களை கூட மறந்து போன இந்த சமூகமாக தான் இந்த தமிழ் சமூகம் இருக்குது. ஆனால் சிகாகோ விஸ்வநாதம் ஐயா போன்ற மிகப்பெரிய ஆளுமையும் சர்வதேச தமிழீழ விடுதலை போராட்டத்தினுடைய அரசியல் நகர்வுகளில் மிகப்பெரிய ராஜதந்திரியாகவும் மிகப்பெரிய ஒரு ஆளுமை நபராக விஸ்வநாத ஐயா இருந்தார். இன்றைக்கும் சமூக போராட்டங்களில் இந்த வயதிலும் அவர் இருக்கிறார். அவருடைய பங்களிப்பு என்பது தமிழீழ விடுதலை போராட்டத்தில் அவர் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு குக்கிராமத்தில் கரூர் என்ற ஒரு தமிழர்களுடைய பண்டைய நகரத்தில் புகழூர் என்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஊரில் பிறந்திருந்தாலும் இங்கே கல்வி கற்று இங்கேருந்து இடதுசாரி அரசியலுக்குள் இழுக்கப்பட்டு அரசியல் வேலை செஞ்சவர். பிறகு அமெரிக்கா சிகாகோ அங்கே சென்று பெரிய ஒரு செல்வந்தராகவும் பெரிய ஒரு தொழில் நிறுவனராகவும் வசதியான வாழ்க்கையை கொண்ட ஒருவராக இருந்தவர். தமிழீழ விடுதலை போராட்டத்தின் மீது கொண்ட பற்றால் தன்னுடைய எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு தமிழீழ மக்களுக்காகவும் தமிழீழ விடுதலை புலிகளுக்காகவும் அந்த அரசியல் ஓர்மத்திற்காக தன் வாழ்க்கையவே அர்ப்பணித்தவர். தமிழீழ விடுதலை போராட்டத்தினுடைய ராஜதந்திரி என்று சொல்லப்பட பாலசிங்கம் அண்ணா, தமிழீழ விடுதலை போராட்டத்தினுடைய இராணுவ ஆய்வாளராக சர்வதேசத்தால் மதிக்கப்படும் நான் பெரிதும் மதிக்கும் தராக்கி சிவராமன் அவர்கள் போன்ற அறிவாளிகளுக்கு தொடர்ச்சியாக நான் விஸ்வநாத ஐயாவை பார்க்கிறேன். தமிழ்நாட்டில் இருந்து ஒரு வசதியான வாழ்க்கைக்காக அமெரிக்கா சென்ற அந்த மனிதர் தமிழீழ விடுதலை போராட்டத்துக்காக ராஜதந்திர நகர்வுகளில் மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருக்கிறார். தன்னுடைய குடும்பம், தன்னுடைய மகன், தன்னுடைய மனைவி, தன்னுடைய பேர குழந்தைகளை கூட விட்டுவிட்டு ஒரு வழக்கு நெருக்கடியால் தமிழகத்திற்கு வந்துவிட்டார். பாலச்சந்திரன் இறப்பு வீடியோ வந்த பிறகு தமிழ்நாட்டில் நடந்த அத்தனை மாணவர் போராட்டத்திற்கு பின்னாலேயும் இருக்கும் ஒரு நிழல் மனிதராக அனைத்து மாணவர்கள், அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒருங்கிணைக்கிற ஒரு உந்து சக்தியாக, ஒரு நீரோடை எப்படி பூமிக்கடியில் செல்லும் நீரோடை வெளியே தெரியாதோ அதே போல் இந்த விடுதலை போராட்டத்தின் தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளங்களாக இருக்கட்டும், தமிழீழ விடுதலை போராட்ட அரசியலாக இருக்கட்டும், அத்தனை போராட்டங்களுக்கும் பின்னால் ஒரு நிழல் மனிதனாக பேர் புகழுக்கு அப்பால் தன் முகத்தை மறைத்து வேலை செய்ததில் விஸ்வநாத ஐயாவினுடைய பங்களிப்பு என்பது மிக அளப்பரியது. என்றைக்கும் அவர் தமிழ்நாட்டினுடைய இளைய தலைமுறைக்கும் புலம்பெயர் தமிழர்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் அவருடைய வாழ்க்கை என்பது மிகப்பெரிய பாடமாகவும் வழிகாட்டியாகவும் எதிர்கால சந்ததிக்கு அமையும். அவர் தமிழீழ தேசிய தலைவரை சந்தித்தது, விதுசாவை சந்தித்தது, பால்ராஜை சந்தித்தது, காவே பாலகுமாரனை சந்தித்தது, எண்ணற்ற முறை தமிழீழம் சென்று அந்த தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கு எல்லோரும் ஒரு அரசியல் முகங்களோடு வந்தவர். ஆனால் இவர் தன்னுடைய வசதி வாய்ப்புகளையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அமெரிக்காவில் இருந்து தானாக முன்வந்து தன்னால்வராக தமிழீழ விடுதலை போராட்டத்துக்கு பங்களித்த ஒரு ராஜதந்திரியாக அவர் இருக்கிறார்.